இதுக்கெல்லாமாடா கொலை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த ஒரு சம்பவத்தை கேள்விப்படும் போது. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வீடியோவை பார்க்குற யாரெல்லாம் டெய்லரா இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த சம்பவத்தை கேட்கும்போது கொஞ்சம் பதுக்குன்னு இருக்கும். இப்போ இந்த மேல இருக்கிற போட்டோல பார்க்குற இந்த நபர் பேர் செல்வம். இவர் நாகர்கோயில்ல பாத்தீங்கன்னா மெசியா அப்படின்ற ஒரு லேடி ஸ்பெஷல் டெய்லரிங் ஷாப் வச்சிருக்காப்ல. கடந்த வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா அவர் குத்தி கொல்லப்பட்டு அந்த கடைக்குள்ளேயே சடலமா கிடந்திருக்கா. போலீஸ் அவரோட கடைக்கு போய் அந்த இறந்த உடலை எடுத்துட்டு அந்த கடைக்குள்ள ஒவ்வொரு இடத்தையும் இன்ச் பை இன்ச்சா செக் பண்ணிருக்காங்க. இந்த கொலைக்கு யாரு காரணம்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி. அப்பதான் அந்த கடைக்கு வெளியில பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா மூலியமா ஒரு ஆள் வெளியில ஓடி போறது தெரிஞ்சிருக்கு. கொலை நடந்த அன்னைக்கு மேல் சட்டை கூட இல்லாம வெளியில ஓடியாந்திருக்காரு. அவர் தான் கொலை செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஓடுன சைடு பூரா இருக்கிற கேமராவெல்லாம் செக் பண்ணி அந்த நபரை மடக்கி பிடிச்சு போலீஸ் விசாரிச்சதுல தெரிய வந்திருக்கு அந்த ஆளு தான் கொலையாளின்னு. அந்த ஆளோட பேரு சந்திரமணி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பத்தை சேர்ந்த இந்த ஆளு நாகர்கோவில்ல ஒரு ஹோட்டல்ல சமையல் மாஸ்டரா வேலை பார்த்திருக்காரு. அதாவது அந்த கொலை நடந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா இவர் ஒரு புது பேண்ட் வாங்கியிருக்காப்ல. யாரு? சந்திரமணி. அதை ஆல்டர் பண்றதுக்காண்டி செல்வத்தோட கடைக்கு போயிருக்காரு. செல்வம் முன்னாடியே சொல்லியிருக்காப்ல, இது லேடி ஸ்பெஷல் கடை, இங்க நாங்க தைக்க மாட்டோம், நீங்க வேற கடையை பாத்துக்கங்க அப்படின்னு. லைட்டா கட் பண்ணி தைக்கிறதானே, நீங்களே பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி பண்ண வச்சு அவரும் பண்ணி கொடுத்துட்டாரு. இவர் அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் போட்டு பார்க்கும்போது இவருக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. புது பேண்ட் அப்படி நாசமாக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போய் செல்வத்தோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காப்ல. செல்வம் சொல்லியிருக்காப்ல, அந்த முதலையே சொன்னேன் இது லேடி ஸ்பெஷல் கடை, இதெல்லாம் தைக்க மாட்டோம்னு, நீங்க தான் வற்புறுத்தி தைக்க வச்சியா அப்படின்ற வாக்குவாதம் பாத்தீங்கன்னா முத்தி இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல சந்திரமணி ரொம்ப வெறியாயி துணி வெட்டுற கத்திரிக்கோல் எடுத்து செல்வத்தோட காதலையும் கழுத்திலையும் குத்தியே கொலை பண்ணிருக்கான். தைக்க மாட்டேன்னு சொன்னவரை தைக்க வச்சு அது நல்லா இல்லைன்னு சொல்லி கொலை பண்ணிருக்கு. டெய்லர் கடை வச்சிருக்க நண்பர்களே, உசார் இப்படியும் சைக்கோக்கள் ஊருக்குள்ள சுத்தி தராங்க.